அவங்க வீட்டுக்கார கூட தான் என்ன வச்சிருக்கிறேன்னாரு. கேளுங்களா ஒரு விஷயம், இந்த வெச்சுக்கிறத தவிர வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு வாழ்க்கை? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பானு, சொல்லுங்க மேம். இதை தவிர வேற எதுவுமே இல்லையா வாழ்க்கை? இப்போ நாங்களாம் எங்க வீட்டுக்கார கூட படுத்து புள்ள பெற்றுக்கிட்டோம். எங்க வீட்டுக்கார எங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா புருஷ பக்கத்துல படுப்போம் மேம். உங்ககிட்ட நான் பப்ளிக்கா சொல்றேன். கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷங்க? கல்யாணம் 2007 ஆயிடுச்சு மேடம். என்ன பிரச்சனை வந்தது? எப்படி பிரச்சனை வந்தது? என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? அதான் மேடம், நிறைய பசங்க வீட்டாண்ட வருவாங்க, தேடின்னு வருவாங்க. நீயும் அண்ட மாட்ட, அண்ட வரதையும் விட மாட்டேன். யார் இந்த பங்களா வரான்னு கேட்டா சிவாவை தேடின்னு வராங்க. யாரு சிவா? சிவானா ஒரு பொம்பளை மேடம், இந்த விபச்சாரம் பண்ற மாதிரி அந்த பொம்பளை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் மேடம். வாட்ஸ்அப்பில் இவங்களும் இன்னொரு பையனை உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நான் வந்ததை பார்த்து அந்த பையன் கடை போய் பாத்ரூம் ஒழிஞ்சினான். அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? நான் கேட்டேன், ஏன் அவன் போய் என்னை பார்த்து பயந்துரும் ஒழியணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி சும்மா தான் பேசுனேன், என்னை பார்த்து ஏன் ஒழியணும்? அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரு. அப்படின்னு கேட்டு ஒரே சண்டையாகி போச்சு மேடம். அதுக்கு சண்டையை போட்டு அடிச்சுட்டு நான் தூக்க போட்டுட்டேன் மேடம். அதுக்கு தூக்கு போட போறியா? என்னடா சாப்பிட்டு பாக்கு போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? தப்பு செஞ்சுன்னு தான் சொல்றாங்க. தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களாம்? அந்த குடிமையை வாழ எப்படின்னு சொல்ல மேடம். அதான் மேடம், ஒருத்தர் நைட்டு 2-1 மணிக்கு இந்த மாதிரி வீட்டில் சேவரி குச்சி அடிக்கடி நிறைய பேர் வராங்க போல மேடம் வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள போறதுக்கு யாரு சொன்னாங்க? ஐயோ கையங்காலமா பார்த்து போலீஸே பிடிச்சிருக்காங்க மேடம். அரங்கேற்ற முடியல, இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். கேட்டதுக்கு நான் தான் வர சொன்னா என்ன போலீஸ்காரங்களே கேட்டுருக்காங்க. ஏன் சார், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பொதுமக்கள் சேவைக்காக நாங்க ஒரு பெரிய கடைக்குள்ள வச்சு நடத்திட்டு இருக்கோம். போட்டு வேலைக்கு போறப்போ பசங்க யாரும் சேவரி வச்சு வீட்டுல நைட்டு டெய்லி அந்த மாதிரி நைட்ல வந்துட்டு திருப்பி காலைல வீட்டுக்குள்ளேயே வந்து போயிருது. ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பார்த்து போறாங்க உள்ள. இது மாதிரி பக்கத்து வீட்டுல பாத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி ஆள் வந்தோன்னா அவங்க முடிச்சுட்டு குரல் குத்துற பசங்க ஓடிட்டு இருக்காங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த மறுநாள் என்ன பண்ணாங்க, சரி யார் தான் வரா பாக்கலாம் அப்படின்றத வெளியே படுத்துருக்காங்க மேடம். இவங்க செவரேறி குச்சி வந்துருக்கான் பாருப்பா. எவனோ ஒருத்தர் தினமும் செவரேறி குச்சி நம்ம ஊருக்குள்ள இருக்க இத்தனை பேரையும் கேன பயில ஆக்கியிருக்காங்க. வந்துட்டு நாய்க்கு மேல வீட்டுல ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டே இருந்தது. அவன் டக்குன்னு பாத்ரூம் போய் நின்னுக்கிறான். ஆளு அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட், வரும்போது ஒரு பாக்கெட். வரட்டா பத்திரண்ணே. டக்குன்னு அந்த பிஸ்கட்டை தூக்கி கீழே போட்டு அந்த நாய் கீழே ஓடி போயிடுது. கீழே ஓடி போனா பையன் உள்ள போயிட்டுறான். உள்ள போனா இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, கதவை டாப்பால் போட்டு போலீஸை வர வச்சு புடிச்சு குத்தாங்க. புடிச்சு குத்துது நான் தான் வர வச்சேன் பையனை. என்ன பண்ண போறீங்க? வீட்டு வர ஹவுஸ் ஓனர் கேட்டதுக்கு நான் வாடகை கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்க மனைவி வந்து பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க. ஆமா மேடம். இது சொல்லவே இல்ல, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். சொல்லுங்க பானு, என்ன பிரச்சனை? எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து ஒரு அமக்கலை பண்றாருமா. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அவனை வச்சிருக்கேன் இவனை வச்சிருக்கேன்றாரு. பேசாதவங்க கிட்ட எல்லாம் பேசினேன்றாரு. அது மீறி நான் பேசினதா இல்லைன்னு சொல்லல. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இப்ப அவரு பண்ற தப்புலாம் நம்மளுக்கு என்ன தப்பு பண்றாரு? அவரு 2-3 லேட்டி வச்சுன்னு இருக்காரு மாமி. கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. சரி, ஒரு விஷயம் நான் கேக்குறேம்மா. உங்க வீட்டுல இருந்து யாரோ ஒரு பையன் ஃப்ரெண்டு மேம், அவன் ஃப்ரெண்டு எத்தனை மணி இருக்கும்? அது எத்தனை மணி தெரியல. நைட்டு ஒரு ராத்திரி 11:30 மணி இருக்கும். இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. 11:30 மணிக்கு வந்து காசு கேட்டு நீங்க கொடுப்பீங்க. அது அர்ஜென்ட்டுக்கு ஊருக்கு போறேன்னு கேக்குறாங்க மேம். எப்படி மேம் இத நான் நம்பணும்? என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? உனக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குற நீங்க? என்னமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. ஐயடா, நம்ம எல்லாம் முட்டாளுங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இல்ல மேம், உண்மையில 11:30 மணிக்கு காசு கேட்டாங்களா? இவங்க போன் அடகு வச்சு காசு கொடுத்தாங்களா? இன்னும் பயிற்சி வேண்டுமோ?
அதனால போலீஸ் வந்து பிடிச்சாங்களாம். பிடிச்ச அவங்கள சமத்து குளம். நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அவர் உன்னை பத்தி தப்பான ஒரு விஷயம் சொல்றாரு. அதான் நீங்க சொல்லுங்க, நான் ஆமாவா இல்ல நான் சொல்லுங்க. நான் எப்படிமா சொல்றது? உனக்கு தெரியாதுதா? கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. கேளு மேம், நான் ஆமா இல்ல. நான் மூணாவது இவனை வச்சுன்னு இருக்கிறேன் மாப்பிள்ள. அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். சிவகாமி பாலியல் தொழில் செய்யறதா சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல மேம். இல்ல தப்பாங்க ஏன் சொன்னீங்க? அவங்க வேற ஆளை வச்சுன்னு இருக்கனால இவங்க கதை கட்டுறாங்க. கர்ம கர்மம் ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. ரெண்டு யூஸ் பண்றேன். இந்த போன் பண்ணறது கூத்து இருக்கே, மொபைல் போன் கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கு போச்சு குடும்பத்துல நிம்மதி. பில் கேட்ஸ் கூட 4 சிம் வச்சிருக்க மாட்டாரு. முதல்ல அதை ஒழிக்கணும். இங்க வரதவங்களுக்கு எல்லாம் 4 சிம் மினிமம் இருக்கும். அவர்கிட்ட தான் 4 சிம் இருக்கு, என்கிட்டலாம் இல்ல. அவர்கிட்ட தான் 4 சிம் இருக்கு, என்கிட்டலாம் இல்ல. கம்பெனிக்கு ஒரு நம்பரு, எனக்கு ஒரு நம்பரு, ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாராம். வெரி குட். பங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அவர் வேற ஆளு கூட தொடர்பு இருக்கு மேம். அதனால தான் நீங்க இப்படி பண்றீங்களா? ஆமா, அதனால தான் நான் இப்படி பண்றேன். ஓப்பனா சொல்றேன், அதனால தான் நான் இப்படி பண்றேன். இவரு கையங்காலமா பிடிச்சவங்க வந்திருக்காங்க. பேசே அவங்க வீட்டுக்கார கூட தான் என்ன வச்சிருக்கிறேன்னாரு. கேளுங்களா, எதிர்க்க தான் நான் சொல்றேன். இது ஓன் போர்டுல டீ போடுனே ஆல் இந்தியா பர்மிட்னே. இல்ல ஒரு விஷயம், இந்த வெச்சுக்கறத தவிர வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பானு, சொல்லுங்க மேம். இத தவிர வேற எதுவுமே இல்லையா வாழ்க்கையில? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உன்னை புள்ளைய பெத்து போட்டுட்டீங்க, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்தை பார்க்காம அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான். நான் இப்ப கூட நான் குடும்பத்தை ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய, குடும்ப குத்து விளக்க, மங்கையர் திலகத்தை, மாசற்ற மாணிக்கத்தை, ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்தது இல்லடா. இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்சவனியே. அப்ப அவர் சொல்றதெல்லாம் போய், அவர் சொன்னதெல்லாம் போய் நான் சொல்ல மாட்டேன் மேம். ஐயோ இதுக்கு நான் பேசி பிரயோஜனமே கிடையாதுங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. உங்க பொழுங்க அம்மா. இருங்க, என் பொண்ணு நான் ஒழுக்கமா தான் வளர்த்தேன், அடக்கமா தான் வளர்த்தேன் மேம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்ப நாங்களாம் எங்க வீட்டுக்கார கூட படுத்து புள்ள பெத்துக்கிட்டோம். எங்க வீட்டுக்கார எங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா புருஷ பக்கத்துல படுப்போம் மேம். உங்ககிட்ட நான் பப்ளிக்கா சொல்றேன். எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, அது வெளியாளுகிட்ட போற சமம் தானே மேம். அதுல வச்சு இந்த பொண்ணை கெடுத்தான் மேம். ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டு போய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அப்பா பைசா கொடுத்து உங்க பொண்டாட்டி கெடுத்துட்டாரு. உங்க பொண்ணை கெடுத்துட்டாரு. ஆமா, பொண்ணுங்க அந்த பழக்கம் வந்துடுச்சு சொல்றீங்க. ஆமா, சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். குடும்பங்கிறதோட அர்த்தம், அதோட புனிதமான விஷயம் எல்லாமே போய் இப்ப உங்கள்கிட்ட பேசினது எனக்கு எல்லாமே டோட்டலி டிசல்யூஷன். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.